அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர் தான் பேசுகிறேங்க. இன்றைக்கி வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் போன வாரம். இது ஒரு ஆணோட ஜாதகம். அந்த ஜாதகருக்கு வயசு 53 வருஷம் முடிஞ்சு 8 மாதம் 14 நாள் ஆகுதுங்க. அவரோட என்ன கேட்டு வந்தாருன்னா, சார் நான் வீடு கட்டலான்ட்டு தோணுது நினைக்கிறேன். இப்போ வீடு கட்டலாமா, இல்லை எப்போ என்னால் வீடு கட்ட முடியும், அதுவும் இல்லாமல் வீடு எந்த டைரக்ஷனில் நான் கட்டுவேன் அப்படின்னு கேட்டு வந்தாருங்க. எந்த திசையில வீடு கட்டுவேன் அப்படின்ட்டு. சரி, இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு லக்னம்ன்றது மகரம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குங்க, கடகம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி சந்திரபவன் எங்க இருக்காரு, 7ஆம் வீடான மகரத்துல இருக்கார். ஓகே, இவர் வீடு கட்டணும் அப்படின்னு கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் இல்லைங்களா. இவருக்கு தற்போது இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூசம் 1 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதியார் சனி பகவான். அவர் எங்க இருக்காரு, 10ஆம் வீடான மேஷத்துல இருக்காரு. கோச்சார சனி பகவான் எங்க இருக்காரு, ஏஎல்பிக்கு 8ஆம் வீடான கும்பத்துல இருக்காரு. வச்சுங்களா. இந்த கோச்சார சனி பகவான் கும்பத்துல இருக்கிறது 4ஆம் வீடுக்கு 5ஆம் வீடா வருது. 4ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீடு, அதாவது 4ஆம் வீடான துலாமுக்கு இந்த கோச்சார சனி பகவான் இருக்கும் கும்பம் 5ஆ வருது. அப்ப 5ன்றது மனசு, 4ன்றது வீடு. அப்ப ஜாதகருக்கு வீடு கட்டணுன்ற எண்ணம் வந்திருக்கு அப்படின்றது தெரியுது. ஓகே, அப்ப கேள்வி சரி சரி இப்ப வீடுன்னு சொல்ற இவர் வீடு கட்டலாமா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப 4ஆம் பாவகம் தொடர்புடைய செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீடான தனுசுல இருக்காரு. அப்ப லோன் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு வருது. வீடுனால் கடன் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வருது. இந்த சமயத்துல வீடு அமையுமா அப்படின்னு பார்த்தா, நவாம்சம் புள்ளி எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல போகுது. அப்ப ஏற்கனவே ஒரு பீரியட்ல ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு, அவர் தவற விட்டார். ஸோ இந்த காலகட்டத்தில் வீடு கட்ட முடியாது பூசம் 1 போகும்போது. சரி, இப்போ இந்த சமயத்தில் முயற்சி பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவகம் சொல்ற முயற்சி ஸ்தானத்துக்கு தொடர்புடைய செவ்வாய் பவன் எங்க இருக்காரு, 6ல இருக்காரு. 6ஆம் வீடான தனுசுல இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாரு, ஜாதகரை முயற்சி செய்து கடன் வாங்கி அதனால வம்பு வழக்குல உண்டாக்கிப்பாரு. இப்போ வீடு கட்டுவதற்கு உண்டான காலமும் கிடையாது, அதையும் மீறி நான் வீடு கட்டி தான் தருவேன் அப்படின்னு கடன் லோன்கின்னு வாங்கினார்னா, அதனால இவர் பிரச்சனைகள் வம்பு வழக்கு இதை சந்திக்க நேரிடும். அதனால இது உகந்த காலம் இல்லை. அப்ப எப்பதான் சார் நான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில ரொம்ப அற்புதமான ஒரு விதி இருக்கு. அட்சய லக்னத்தில் புதனின் நட்சத்திரங்கள் போகும்போது எந்த ஜாதகராக இருந்தாலும் வீடு கட்டுவார். இது ஒரு விதி. அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு ஆயில்யம் 1 வரும்போதுமே இவருக்கு புதன் நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆயிடுது. ஆனா நவாம்ச புள்ளி கை கொடுக்கல. அப்ப ஆயில்யம் 2 வரும்போது, அதாவது ஆயில்யம் 2 இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா வரும்போது, புதன் பகவான் எங்க இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வீடான மேஷத்துல இருப்பார். வச்சுங்களா. நவாம்சமும் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்துல போயிட்டு இருக்கும். புதன் பகவான் அங்கிருந்து மேஷத்துல இருந்து தன் 7ஆம் பார்வையை எங்க பாக்குறாருங்க, 4ஆம் வீடான துலாம பாக்குறாரு. வச்சுங்களா. அப்ப ஜாதகர் உறுதியாக வீடு கட்டுவார். அப்ப ஆயில்யம் 2 காலமான இயங்கும் நட்சத்திரமா வரும் காலமான 26 பிப்ரவரி 17 ஜனவரி 2030 இருந்து 26 பிப்ரவரி 2031 இந்த ஜாதகர் உறுதியாக வீடு கட்டுவார் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி, இந்த சமயத்தில் வீடு கட்டுற முயற்சி எப்படி இருக்கும், முயற்சி நல்ல விதமா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவம் முயற்சின்னு சொல்ற தொடர்புடைய சுக்கிரபவன் எங்க இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்டில் இருப்பார். அப்ப ஜாதகர் எது முயற்சி செய்தாலும் அது பாக்கியத்துல போய் முடியும். அதனால ஜாதகர் ஆயில்யம் 2 போகும்போது 17 ஜனவரி 2030 இருந்து 26 பிப்ரவரி 2031 உறுதியாக வீடு கட்டுவார். அதுவும் தெற்கு திசையில் வீடு கட்டுவார் அப்படின்றதையும் நம்ம குறிச்சு கொடுத்தோம். நம்ம இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா வேற எந்த கிரகத்தையும் எடுக்கல, 2-3 கிரகம் மட்டும்தான் எடுத்தோம். அந்த கிரகங்கள்லயே
பலன் வந்து அவ்வளவு துல்லியமா கால அளவுகளோட நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப கேள்வி சரியானதா இருந்தா பதில் சரியானதா இருக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி எனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.